சேலம் மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு மைக்கேல் ராஜ் செல்வம் அடிகளார் அவர்களே, சேலம் மறை மாவட்டத்தின் பொருளாளர் தந்தை அருள் பணி ஜேக்கப் அவர்களே, சேலம் மறை மாவட்ட பள்ளிகளின் மேலாளர் தந்தை அருள் பணி கிரகரிராஜன் அவர்களே, இந்த பள்ளியின் தாளாளர் தந்தை மரி ஜோசப் அவர்களே, இந்நாள் முதல்வர் அருள் பணி நம்முடைய அலெக்ஸ் பிரபு தந்தை அவர்களே, முன்னாள் பள்ளி முதல்வர் அருள் பணி செபஸ்டின் அவர்களே மற்றும் உள்ள அருள் தந்தையர்களே, இங்கே சிறப்பாக வந்துள்ள கல்வி பணியில் இந்த மாபெரும் நகரிலே பெரும்பணி ஆற்றுகின்ற திருவாளர் மோகன் அவர்களே, திருவாளர் லாரன்ஸ் அவர்களே மற்றும் உள்ள பெரியவர்களே, நண்பர்களே, நலம் விரும்பிகளே, இந்த புனித பால் மேல்நிலை பள்ளியின் மகத்தான ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, மற்ற உடனுழைப்பாளர்களே, அன்பார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு 59வது விளையாட்டு விழா இந்த மாபெரும் புனித பால் மேல்நிலை பள்ளியில். இத்தகைய நீண்ட வரலாறு உண்மையாகவே நம் எல்லாருக்கும் பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. கடந்த காலத்தை உற்று பார்த்து இறைவனுக்கு, இங்கே பணியாற்றியவர்களுக்கு, இதை உருவாக்கியவர்களுக்கு நாம் மனமாற நன்றி கூறுவோம். நன்றி கூறினால் மகிழ்ச்சியாயிருப்போம். நன்றி கூறினால் நாம் தொடர்ந்து வளர்ச்சி அடைவோம். நன்றி கூறினால் உண்மையான நிம்மதி, நிறை மகிழ்ச்சி எப்போதும் நம்மை விட்டு அகலவே அகலாது. பிரியமானவர்களே, பள்ளி கூடத்திலே இருக்கின்ற வகுப்பறைகளிலே அமர்ந்து கற்றுக்கொள்வது ஒரு பக்கம், வகுப்பறைக்கு வெளியே இங்கே இருக்கிற அருமையான மைதானத்தில், அதுவும் தந்தை அலெக்ஸ் பிரபு பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு நாளும் இந்த மைதானம் சுற்றுப்பகுதி எல்லாம் பல்வேறு வளர்ச்சிகளை கண்டுகொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. புனித பாலே நமக்கு சொல்லுகிறார் பல முறை. ஏற்கனவே சொல்லப்பட்டது, எத்தனை பாடங்கள் இந்த விளையாட்டு விழா நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கேட்டேன், எவ்வளோ நாட்களாக தயாரித்தார்கள்? பல நாட்கள் இருக்கும், இருந்தாலும் ஒரு 10 நாட்கள் தான் தீவிரமாக தயாரித்தார்கள் என்று. ஒன்றை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், எங்கே போனாலும் தயாரிப்பின்றி போகவே கூடாது. நீ தயாரிக்க தயங்கினால் தோல்வியுற தயாராகிறாய் என்ற அர்த்தம். தயாரிப்பு மிக மிக முக்கியம். புனித பவுலே சொல்லுகிறார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதத்தில் 9ஆம் அதிகாரத்தில், இப்படி ஒரு விளையாட்டில் ஈடுபடுகின்ற எல்லாரும் தன்னடக்க பயிற்சிகளிலே ஈடுபட வேண்டும். அப்போதுதான் அவர்கள் வெற்றி வாகை சூட முடியும். இந்த பரிசுக்காக தன்னடக்க பயிற்சி என்றால், வாழ்க்கையிலே வெற்றி பெற பல்வேறு நிலைகளிலே தன்னடக்க பயிற்சி தேவைப்படுகிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. இன்றைக்கு மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள், அழகாக வாசிக்கப்பட்டது. அதில் என்ன சொல்லப்பட்டது? எந்த விளையாட்டாக இருந்தாலும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட வேண்டும். சட்ட திட்டங்களுக்கு உட்படுகின்றவர்கள் தான் விளையாட்டிலே வெற்றி பெறுவார்கள், வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள். அரசு சட்டம், இறைவனின் சட்டம், சட்டங்களுக்கு கீழ்ப்படுகின்றவர்கள் இன்னொரு பக்கம். இதையும் நமக்கு விளையாட்டு கற்றுக் கொடுக்கிறது. பவுலே சொல்லுகிறார், நன்மை செய்வதில் மனம் தளராதீர்கள். மனம் தளராதிருந்தால் உங்களுக்காக அறுவடை நிச்சயமாக காத்திருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், நன்மை செய்ய மனம் தளராதீர்கள். விடாமுயற்சி, மனம் தளராமல் இருப்பது, ஓடுவது, ஆடுவது, பாடுவது, படிப்பது, வாழ்விலே முன்னேறுவது,
எல்லாவற்றிலும் விடாமுயற்சி கொண்டு சட்டதிட்டங்களுக்கு பணிந்து தன்னடக்கத்தின் வழியாக நிறைவு கண்டு நீங்கள் எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு முறை அருமையான நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர் அருள்பணி அலெக்ஸ் பிரபு அவர்களையும் எல்லா ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்களையும் நன்கொடையாளர்களையும் இந்த பள்ளி வளர இந்த சமூகத்தில் அரசு வழியாக பல்வேறு நிலைகள் வழியாக தங்கள் தாராள கொடைகள் வழியாக துணை புரிகின்ற அத்தனை பேரையும் வாழ்த்தி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.